சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. வணக்கம் மக்களே, இது காலை சீரீஸில் நாள் 28. இன்னைக்கெல்லாம் என்ன மாதிரி கிளைமேட்னு கூட எட்டி பார்க்கல. நேராக ஓட்ஸ் டப்பா எடுத்து ஓட்ஸை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ப்ராஜெக்ட்னு ஒன்று பார்த்தேனே, அதை மறந்தே போயிட்டேன். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து வச்சேன். பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா டைம் சர்ன்னு போயிடுச்சு. மதியம் நான், ஆர்ட்ஸ் நண்பர், மாப்பிள்ள 3 பேர் சாப்பிட போயிட்டோம். 3 முட்டை சப்பாத்தி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்போ தான் பார்க்குறேன் என் தலைகாணி 4 பக்கமும் 4 சைடு கீஞ்சி கிடக்குது. இப்போ இதையும் ஒரு நல்ல நாள் பார்த்து மாற்றிக்கலாம். ஏங்க அத்தனை ஓட்ஸ் டப்பா வாங்க ஒரு கவர் வாங்கி போட மாட்டாங்க. அப்படியே வெளில போய் பார்த்தா நல்ல சில்லுன்னு கிளைமேட். எல்லாரும் பேசிக்கிட்டே டீ கடைக்கும் போயிட்டோம். அங்கே போய் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஆர்ட்ஸ் நண்பன் சிக்கனை சமைச்சிட்டு இருந்தான். ஒரு பீஸு கேட்டேன், அதுக்கு தான் இப்படி தலையாட்டிட்டு இருக்கான். நல்ல நண்பன் தான் ஆர்ட்ஸ் நண்பன் ஒரு பீஸ் டேஸ்ட்டுக்காக கொடுத்தான். இதுக்கு மேலேயும் நான் பிளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் படிக்காமல் இருந்தேன்னா அகிம்சையெல்லாம் ஒரு அளவுக்கு தான் சொல்லுவாங்க. வீட்டில் சொல்றதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு டாப்பிக்கை போட்டு படிக்கலான்னு பார்த்தா அத்தனை வீடியோ வருது. சரி, வீடியோலேருந்து ஆரம்பிக்கலான்னு கொஞ்சமாக பார்த்தேன். நான் படிக்கிறது கடவுளுக்கே ஆச்சரியம் போல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. அப்பயும் நிறுத்தலையே, கொஞ்சமாவது பார்க்கலான்னு கொஞ்சமாக பார்த்து வச்சேன். நல்ல வேலை, திரும்பியும் கரண்ட் வந்துருச்சு. அப்புறம் இன்னொருத்தன் வந்து வாடா சும்மா சாப்பிட போறான்னு கூப்பிட்டான். அவன் கூடயும் போயிட்டு நல்லா கதையை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததும் புக்கையும் படிச்சுட்டு நாளைக்கான ஓட்ஸையும் செஞ்சு வச்சா நாள் ஓவரு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பை.